Try these பேஜ் நம்பர் 77 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரியா? டிரான்ஸ்லேட் திஸ் ஃபிகர். டிரான்ஸ்லேட் அப்படின்னா நம்ம இதே ஃபிகரை இங்க கொடுத்துருக்கிற டீடைல்ஸை வச்சு அந்த ஃபிகரை நம்ம வேற இடத்துக்கு நம்ம மாத்தி அமைக்கிறோம். வேற இடத்துக்கு என்ன பண்றோம்? ஷிஃப்ட் மட்டும்தான் பண்றோமே தவிர ஃபிகரோட சைஸோ ஷேப்போ எதுவுமே டிரான்ஸ்லேட் ஆகாது. இப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டுவர்ட்ஸ் லெஃப்ட் 3 டுவர்ட்ஸ் அபவ். சரியா? இப்போ நம்ம இதை ஈஸியா பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த ஃபிகர்ல நம்ம இது எப்பயுமே எதுல போடுவோம் அப்படின்னா கிராஃப் ஷீட்ல போடுவோம். ஸோ இந்த கிராஃப் ஷீட்ல உள்ள வந்து நமக்கு லைன்ஸ் தெரியணும். ஸோ முதல்ல நம்ம இந்த லைன்ஸை கிளியரா போட்டுக்கலாம். சரியா? இங்க ஒரு லைன் இருக்கு. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன். இது நம்ம கிராஃப் ஷீட்ல போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர்ல இப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்கேல் வச்சு நம்ம முதல்ல லைன் போட்டுக்கணும். சரியா? நான் லைன் போட்டேன். இப்போ நம்ம இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு. நான் இதை என்ன பண்றேன்? நம்ம இந்த கார்னரை நான் மார்க் பண்றேன். பி கியூ ஆர் எஸ்ன்னு மார்க் பண்றேன். சரியா? இப்போ இதே மாதிரி ஃபிகர் வேணும். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பீன்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். பீன்ற பாயிண்ட் 4 ஸ்கொயர் லெஃப்ட் மூவ் ஆகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா 1 2 3 4 இங்க லெஃப்ட் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் மேல மூவ் ஆகுது. அப்படின்னா எங்க வரும் பாருங்க? இங்க இருந்து 1 2 3. அப்போ திஸ் இஸ் த பாயிண்ட் பி. புரிஞ்சுதா? லெஃப்ட் மேல ரெண்டுத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும். விட்டுறக்கூடாது. ஒண்ணு லெஃப்ட் மட்டும் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கியூ. சரியா? கியூன்ற பாயிண்ட் அதே மாதிரி 4 பாயிண்ட் வந்து லெஃப்ட் மூவ் ஆகுது. பாருங்க இங்க இருந்து 1 2 3 4 லெஃப்ட் மூவ் ஆகி 3 1 2 3 3 மேல மூவ் ஆகுது. சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ன்ற பாயிண்ட் இங்க இருந்து 1 2 3 4 லெஃப்ட் மூவ் ஆகி 1 2 3. ஸோ இங்க மூவ் ஆகுது. சரியா? லெஃப்ட்டும் போடணும் மேலையும் போடணும். அதுக்கப்புறம் ஆறுன்ற பாயிண்ட் 1 2 3 4 1 2 3. ஸோ இங்க மேல மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம பி டேஷ் கியூ டேஷ் ஆர் டேஷ் எஸ் டேஷ்ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். புதுசா வந்திருக்கிறது வந்து என்னது? ஏ டேஷ். ஸோ இது நம்ம ஜாயின் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். தட் இஸ் டிரான்ஸ்லேட்டட். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு இந்த ஃபிகர் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் த நியூ ஃபிகர். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேட் திஸ் ஃபிகர். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் உள்ளுக்குள்ள நமக்கு மாஸ்க் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். யூஸ்வலா நம்ம இதை கிராஃப் ஷீட்ல போடுவோம். கிராஃப் ஷீட்ல நமக்கு லைன்ஸ் தெரியும். இங்க நமக்கு தெரியாததுனால நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலா என்ன பண்ணிக்கலாம்? இங்க பி போட்டுக்கலாம். திஸ் இஸ் கியூ, திஸ் இஸ் ஆர், இங்க எஸ், இங்க டி, இங்க யூ அப்படின்ற பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பீன்ற பாயிண்ட் 2 யூனிட்ஸ் டவுன். அப்போ இங்க பாருங்க 2 யூனிட்ஸ் டவுன்னா என்ன வரும்? இங்க 1 2 2 யூனிட்ஸ் டவுன் 1 யூனிட்ஸ் லெஃப்ட். இப்போ 2 கீழே 1 லெஃப்ட். சரியா? இந்த ஆரோ மார்க் போட்டா லெஃப்ட், இந்த ஆரோ மார்க் போட்டா ரைட். ஸோ அதுல நம்ம கிளியரா இருக்கணும். இப்போ எங்க வருது? இது நியூ பாயிண்ட் இங்க வந்துருது பி டேஷ். சரியா? இப்போ கியூ அதே மாதிரி
2 யூனிட் கீழ 1 யூனிட் லெஃப்ட்ல. இது Q டேஷ். இப்போ ஆர்ல இருந்து கவுண்ட் பண்ணும். ஆர் பார்த்தீங்கன்னா 1 2 யூனிட் கீழ 1 யூனிட் லெஃப்ட்ல. அப்ப இங்க என்ன வரும்? ஆர் டேஷ். எஸ் பார்த்தீங்கன்னா 1 2 யூனிட் கீழ 1 யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல. திஸ் இஸ் எஸ் டேஷ். சரியா? அடுத்தது டி. டி பார்த்தீங்கன்னா 1 2 யூனிட் கீழ அப்புறம் 1 யூனிட் லெஃப்ட்ல. ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா டி டேஷ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? யூ இருக்கு. யூ பார்த்தீங்கன்னா 1 2 யூனிட் கீழ 1 யூனிட் லெஃப்ட்ல. திஸ் இஸ் யூ டேஷ். இப்போ நம்மளுடைய நியூ ஃபிகர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இதை ஜாயின் பண்றேன், இதை ஜாயின் பண்றேன், இதை ஜாயின் பண்றேன், இது இது இது. ஸோ அவர் நியூ ஃபிகர் இஸ் திஸ் ஒன். நம்ம நியூ ஃபிகர் பார்த்தீங்கன்னா இது மட்டும். பழைய ஃபிகர்ல என்னவாயிருக்கு? ஓவர்லேப் ஆயிருக்கு. கிளியரா? இது வந்து என்ன சொல்லுவோம்? நியூ ஃபிகர் இஸ் ஏ டேஷ். இது நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூ வில் பி ஏ டேஷ். கிளியர்? இப்போ ஸ்கேல் வச்சு கிளியரா போட்டுக்கணும். யூனிட் வந்து டவுன் அண்ட் லெஃப்ட் நம்ம கரெக்டா போட்டுக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஹவ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஏ இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு இமேஜ் ஏ டேஷ் இன் த ஃபாலோயிங். இப்போ இந்த ப்ரீ இமேஜ் எப்படி நமக்கு ஏக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம லைன்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து எத்தனை யூனிட்ஸ் எத்தனை ஸ்கொயர்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நமக்கு ரேடியஸ் மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்கல. சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பாயிண்ட்ஸ் இங்கே மூவ் ஆயிருக்கு. கிளியர்? இது பின்னு வச்சுக்கிட்டோம்னா இது பி டேஷ். அதே மாதிரி தான் எல்லா பாயிண்ட்டும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வரணும்னா 8 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிருக்கு. 8 பாயிண்ட்ஸ் ஆர் 8 ஸ்கொயர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆயிருக்கு. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ்ல வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ நாம இது என்ன பண்ணிக்கலாம்? திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ, this is R, this is S. இப்போ Pன்ற பாயிண்ட் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் முடியுது. அப்போ இது என்னது பாத்தீங்கன்னா P டேஷ், இது Q டேஷ், this is R டேஷ், this is S டேஷ், இது A டேஷ். இப்போ Pன்ற பாயிண்ட் பாருங்க, இங்க இருந்து 1 2 3 4 அப்புறம் 5.
இங்க தானே இருக்கு Pன்ற பாயிண்ட். இங்க கிடையாது. இந்த பாயிண்ட் கிடையாது. இந்த பாயிண்ட் இங்க தானே முடியுது. திஸ் இஸ் P டேஷ். ஓகே. அப்ப எத்தனை மூவ் ஆயிருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5. 5 பாயிண்ட் லெஃப்ட்ல மூவ் ஆயிருக்கு. அங்க இருந்து 1, 2, 3. 3 வந்து அப்ல மூவ் ஆயிருக்கு. சரியா? இப்ப நம்ம Qன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். Qன்ற பாயிண்ட் பாருங்க. Qன்ற பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நம்ம இங்க இருந்து இங்க போகணும். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. 1, 2, 3. சரியா? கரெக்ட்டா போணும். இந்த மாரி பேரலலோகிராம் குடுத்தா இப்படி சைடாலாம் போயக்கூடாது. நமக்கு ஸ்கொயரா தான் ஜம்ப் பண்ணணும். ஸ்ட்ரெய்ட் லைனா தான் போணும். இந்த மாரி கிராஸ்லலாம் நம்ம போய் ஜாயின் பண்ணக்கூடாது. கிளியரா? அடுத்தது Sன்ற பாயிண்ட். எஸ்ன்ற பாயிண்ட் பாருங்க. எஸ் டேஷ் இங்க இருக்கு. அப்போ பாருங்க 1, 2, 3, 4, 5. இங்க இருக்கு எஸ் டேஷ். அப்போ 5 இங்கேயே மார்க் பண்ணிடக்கூடாது. சரியா? 5 பாயிண்ட் லெஃப்ட்ல மூவ் ஆயிருக்கு. 1, 2, 3. 3 பாயிண்ட் அபவ்ல மூவ் ஆயிருக்கு. அப்புறம் ஆர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. நம்ம இங்க போகணும். இப்போ 1, 2, 3, 4, 5. 5 பாயிண்ட் லெஃப்ட்ல 1, 2, 3. 3 பாயிண்ட் அபவ்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு டிரான்ஸ்லேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 டுவர்ட்ஸ் லெஃப்ட், 3 வந்து அப்.